பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ளே வந்தாங்க, நல்லா விளையாண்டாங்க. நான் கூட ரொம்ப ரூடாக தான் பிஹேவ் பண்ணாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் ரொம்ப ரூடாலாம் இல்லை. ரூடாக பேசுகிற பீப்புள்கிட்ட ரூடாகவும், நல்லா சாஃப்டாக பேசுகிற பீப்புள்கிட்ட சாஃப்டாகவும் தான் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாங்க. எல்லாருக்கிட்டையுமே ரூடாக சொன்னாங்கங்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் அதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதன் கிட்ட சொல்லுவாங்க, ஹிண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்வதி வந்து உங்களை பற்றி 1 hour எபிசோடில் பேசினதையும் பார்த்தோம். நாங்கள் வந்து அவங்க அந்த 24 hours நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோடனே வி டோன்ட் வாண்ட் டு ஹியர் அபவுட் தட் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பார்வதி வந்து கமருதீன் பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. அப்புறம் அவன் பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணி வரான்னு சொல்லுவாங்க. அங்கே டச் பண்ணான், இப்படி பண்ணான், அப்படி பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க திவாகர் கிட்ட. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பிரஜன் வந்து சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சு பயந்து பார்வதி வந்து அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம் அப்படிம்பாங்க. கமருதீனுக்கு புரியல. அந்த இன்னசென்ஸ் தானே அவர்கிட்ட உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு. ஸோ அவருக்கு அது புரியல. அவர் அப்படியே நிற்கிறாரு. அதுக்கப்புறமா நமக்கு அதை காமிக்கலை. பட் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் வந்து அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுனால கமருதீன் வந்து பாருக்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் அதை திவாகர் கிட்ட போய் சொன்ன, அது நீ ஏன் கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு திவாகர் சொல்கிறாரு, பாரு சொல்கிறாங்க இந்த மாதிரி, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரிஸோடு பழகுவோம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக நைஸாக மழுப்புறாங்க. அவங்க சொன்னது வந்து கமருதீன் மேலே தான் ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை தான் நான் திவாகர்கிட்டையும் ஷேர் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு அது வந்து எடிட்டட் வெர்ஷன் தான் காமிச்சிருக்காங்க. பட் டெஃபினட்டாக பிரஜன் வந்து அதை ஓப்பனாக போய் உடச்சி போட்டுட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எனக்கு இது வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா கமருதீனுக்கு வந்து தெரியணும், பாரு இது பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சு இனிமேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆக தான் போகுது. ஆனால் அது வேறு. பட் அது தெரியாமல் கமருதீன் வந்து ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவரோட இன்னசென்ஸை வந்து பாரு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.